முக்கிய செய்தியை பார்க்கிறோம். வேலுமணி தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் 5 பேர் ஒரே நாளில் இபிஎஸ்ஐ சந்தித்து ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது முக்கிய செய்தியாக தாவேகாவில் மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். தாவேகா ஒரு குடும்பம், அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக பயணிப்போம் என்று தாவேகாவின் தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். 3 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து அவர்களது ஆதரவினை தெரிவித்து அங்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இதற்கு தாவேகா ஒரு குடும்பம், அனைவரும் சேர்ந்து ஒன்றாக பயணிப்போம் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. ராஜினாமா கடிதங்களை 3 எம்எல்ஏக்கள் வழங்கிய நிலையில் சபாநாயகருடன் அமைச்சர் செங்கோட்டையனும் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் கூற கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களிடையே இரு தரப்பினராக பிரிந்து சட்டமன்ற குழு தலைவர் யார், கொறடா யார் என்பதை நியமனம் செய்வது தொடர்பாக சபாநாயகரை தொடர்ச்சியாக அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்கள் அவர்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டி சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கடிதத்தை சபாநாயகர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவர்கள் எழுத்துப்பூர்வமாக அவர்கள் பேங்கோடு கொடுப்பதாக அந்த கடிதத்தை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், அவர் ஜெயக்குமார், சத்யபாமா ஆகிய இந்த 3 எம்எல்ஏக்களும் அவர்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கான அந்த கடிதத்தை சபாநாயகரை நேரடியாக சந்தித்து கொடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை அவர்கள் அறிக்கை சென்று சந்தித்தார்கள். அவருக்கு காவலை அணிவித்து அவர்களை வரவேற்று ஆதவ் அர்ஜுனா அமர வைத்து பேசக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக அவர்கள் ஆட்சி அமைத்து 15 நாட்கள் ஆகிறது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்து 15 நாட்கள் ஆகிறது. இந்த 15 நாட்களில் அம்மாவின் ஆட்சியை பார்ப்பதாக அங்கு ராஜினாமா செய்திருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள், ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுடன் தெரிவித்தார்கள். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களிடம் தற்போது போக்குவரத்து துறையில் கூட ஊழல் இல்லை, எந்த துறையிலும் ஊழல் இல்லை, அப்படிப்பட்ட ஆட்சியை தான் நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற வகையில் அவரும் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். இந்த 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கக்கூடிய இந்த 3 எம்எல்ஏக்களுமே தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அவர்களை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சிக்கு ஆதரவாளர்களாக அழைப்பதாக ஆதவ் அர்ஜுனா உள்ளே பேசியிருந்தார். குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 47 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பல்வேறு கருத்து வேறுபாடுகளை வந்த நிலையில் தான் தற்போது இந்த 3 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் என்பதை எடுத்திருக்கிறது. அவருடைய எம்எல்ஏ பதவிகளையும் அவர்கள் ராஜினாமா செய்யக்கூடிய அந்த கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கியிருக்கிறார்கள். மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக களமிறங்கிய மரகதம் குமரவேல் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். பெருந்துறை ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் எல்லாம் அவர்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டி சபாநாயகரிடம் அந்த கடிதத்தை அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது தற்போது நடந்திருக்கிறது. அவர்கள் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கியதன் பிறகாகவே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவருடைய அறைக்கு அவர்கள் சென்றிருந்தார்கள். அந்த சென்றதன் பிறகு அவர்களை சால்வை அணிவித்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வரவேற்றார். மேலும் அவர்களுடான 5 நிமிட உரையாடல் என்பதும் நடைபெற்றது. 15 நாட்களில் அம்மாவின் ஆட்சியை பார்த்ததாக அந்த ராஜினாமா கடிதம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த 3 எம்எல்ஏக்களும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுடன் தெரிவித்தனர். தற்போது தமிழகத்தில் எந்த துறையிலும் ஊழல் இல்லை, போக்குவரத்து துறையில் கூட ஊழல் இல்லை என்கின்ற ஒரு தகவலையும் அவர் அங்கே அவர்களிடம் தெரிவித்திருந்தார். அதன் பிறகு முதலமைச்சருடைய அறைக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சென்றிருந்தார்கள். அந்த 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா கடிதத்தை வழங்கியதன் பிறகு ஆதவ் அர்ஜுனா அவர்களை சந்தித்திருந்தார்கள். அந்த சந்திப்பு நிகழ்ந்ததன் பிறகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு அறையில் இருக்க சொல்லிவிட்டு அவர்களுக்கான அந்த டீ மற்றும் ஸ்நாக்ஸ் ஆகியவற்றை கொடுத்து சொல்லிவிட்டு அவர் முதலமைச்சரினுடைய சேம்பர் பகுதியில் இருந்தால் அதன் பிறகு 10 நிமிடங்கள் கழித்து தான் ஆதவ் அர்ஜுனா மீண்டும் அவருடைய அறைக்கு வந்திருக்கிறார். தற்போது அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் 3 பேர் மட்டும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோருடனான ஒரு சந்திப்பு என்பது தற்போது மேலே நடைபெற்று வருகிறது. இதே சமயம் இந்த 3 எம்எல்ஏக்கள் உள்ள வந்தபோது அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் அந்த 3 எம்எல்ஏக்களும் உள்ளே சந்தித்திருக்கிறார். சபாநாயகரிடம் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. அதன் பிறகுதான் அந்த அவர்கள் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார்கள். அதன் பிறகு அந்த ராஜினாமா கடிதத்தை அவர்கள் ஆபூர்வமாக தெளிவுடன் எழுதி கொடுப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். சபாநாயகரை சந்தித்து அந்த கடிதத்தை வழங்கிய பிறகாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்தார்கள். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சால்வை அணிவித்து இந்த 3 எம்எல்ஏக்களையும் வரவேற்றார். 3 பேரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பதாக ஒரு தகவலும் அங்கே சொல்லப்பட்டது. 3 பேரும் பேசும் பொழுது ஆதவ் அர்ஜுனா மற்றும் இந்த ராஜினாமா கடிதம் வழங்கிய 3 எம்எல்ஏக்களும் தங்களிடையே உள்ள கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அப்போது ஆட்சிக்கு வந்த அந்த 15 நாட்களில் அம்மாவின் ஆட்சியை பார்க்கிறோம் என்கின்ற வகையிலே இந்த 3 எம்எல்ஏக்களும் ஒட்டுமொத்தமாக தெரிவித்தார்கள். இந்த ஆட்சி என்பது அம்மாவின் ஆட்சியை போல இருக்கிறது என்கின்ற வகையிலும் அவர்கள் பேசியிருந்தார்கள். அதன் பிறகு தமிழகத்தில் எந்த துறையிலும் ஊழல் இல்லை, போக்குவரத்து துறையில் கூட ஊழல் இல்லை என்கின்ற வகையிலே ஆதவ் அர்ஜுனா அவர்களும் பேசியிருந்தார். அதன் பிறகு முதலமைச்சரை சந்திப்பதற்காக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சென்றுவிட்டார்கள். தற்போது இந்த ஆதவ் அர்ஜுனா மற்றும் அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா ஆகிய 3 பேரும் தற்போது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுடன் ஒரு சந்திப்பு நடைபெற்று வருகிறது.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.